வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. காலனித்துவ ஆட்சிக்கால பொருளாதார சேதங்களுக்கு இழப்பீடு கோர வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். வடக்கு சுற்றுலா அபிவிருத்தி மூலோபாய திட்டம் இன்று வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிப்பு. நுவரெலியா மஸ்கெலியா கவரவில தோட்டத்தில் 2வது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டம். மாகாண சபை தேர்தல் தாமதப்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறை குறைபாடுகள் காரணமாக நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றும் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படை சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025 ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2027 அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2027 ஆகும் போதே எமது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33,000 கோடி ரூபாவாகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள், அந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கின்றேன். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்விதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027 ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த அனர்த்தத்தினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என பலர் நினைத்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்குள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளோம். மின்சாரம், வீதிகள், தொடர்பாடல், நீர் என பாரிய அளவில் மீண்டுள்ளோம். எமக்கு தேவை இந்த நாடு அடையும் பொருளாதார வெற்றிகளை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதாகும். அதேபோல் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதை செய்தே தீருவோம். யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமை ஆக்குவதற்கு ஏதுவான சட்டத்தை நாங்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றினோம். பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதேபோல் பண மோசடியை தடுப்பதற்கு சர்வதேச தரத்திற்கு அமைய சட்டம் ஒன்றை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தின் கோடு ஒன்று உள்ளது. அந்த கோட்டிற்கு கீழே தான் அனைவரும் உள்ளனர். யாரும் சட்டத்தின் கோட்டிற்கு மேலே பாய முடியாது. அப்படியான ஒரு நாடுதான் நமக்கு தேவை. அதனை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றம் சிலருக்கு வலிக்கிறது. தவறு செய்பவர்களுக்கு இந்த மாற்றம் வலிக்கிறது. අලුත් ඇස්තමේන්තුව කෝටි ඒ වගේ දෙගුණයකට වැඩි වෙලා තියෙනවා. ඒන ආර්ථික බිඳ වැටීමේ ප්‍රතිවිපාක හැටියට මොකද සිදු තාම අපි ගෙවනවා. ඇයි ව්‍යාපෘතිය නතර වුණා? ඉදිකිරීම් කර්මාන්ත වියදම ඉහළ ගියා, ඩොලරයගේ ඉහළ ගියා. දැන් අපිට වැඩි වෙන්නේ. டிட்வா சூறாவளி இழப்பீடு வழங்கல் மற்றும் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி இன்று காலை கண்டிக்கு விஜயம் செய்தார். டிட்வா சூறாவளியினால் கண்டி மாவட்டத்தில் முழுமையாகவும் பகுதி அளவிலும் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் திட்டம் மற்றும் இழப்பீடு வழங்கல் மற்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குண்டசாலை, மெததும்பர, பாலதும்பர மற்றும் பன்வில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த கைத்தொழில் துறையினருக்கும் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டது.
பல வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கண்டி கெட்டபே மேம்பாலத்து நிர்மாண பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. 2021ஆம் ஆண்டு ஹங்கேரிய அரசாங்கத்தின் கடன் உதவியின் கீழ் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 14.37 மில்லியன் ரூபாவாகும். அண்மைய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து ஹங்கேரி அரசாங்கத்தின் கடன் உதவி இடைநிறுத்தப்பட்டதுடன் மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளும் இடைநிறுத்தப்பட்டன. அதன்படி 12.27 பில்லியன் ரூபாய் உள்நாட்டு நிதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகளை 22 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் பில்லியம் கோபால்லவா மாவத்தை வழியாக நிர்மாணிக்கப்படுவதோடு கண்ணுருவ வீதியில் மகாபலி ஆற்றின் வலதுகரையில் இருந்து தொடங்கி கெட்டம்பே சந்தி மற்றும் புகையிரத பாதைக்கு மேலால் நிர்மாணிக்கப்படும். இந்த மேம்பாலம் 374 மீட்டர் நீளம் கொண்டதுடன் புகையிரத பாதை வரை இருவழி பாதைகளாக நிர்மாணிக்கப்படும். பேராதனை வீதி ஊடாக நிர்மாணிக்கப்படும் கிளை மேம்பாலம் புகையிரத பாதைக்கு மேலால் உள்ள பிரதான மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டு 3 வழிப்பாதையாக பிரதான மேம்பாலம் வில்லியம் கோபல்லவா வீதியுடன் இணையும் வகையில் நிர்மாணிக்கப்படும். இந்த கிளை மேம்பாலத்தின் நீளம் 172 மீட்டர் மற்றும் அகலம் 6.5 மீட்டர் ஆகும். இந்த கிளை மேம்பாலம் நிர்மாணிக்கப்படுவதால் கண்டியிலிருந்து வில்லியம் கோபல்லவா வீதியில் பேராதனை நோக்கி செல்லும் வாகனங்கள் புகையிரத கடவையில் எதிர்கொள்ளாமல் பயணிக்க முடியும். பிரதான மேம்பாலத்தின் இருவழி பாதை பகுதியின் அகலம் 9.4 மீட்டர் ஆகும். மேலும் 3 வழி பாதை பகுதியின் அகலம் 12.9 மீட்டர் திட்டத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி திட்ட அதிகாரிகளுடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன், கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உளவத்து மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். காலனித்துவ ஆட்சிக்கால பொருளாதார சேதங்களுக்கு இழப்பீடு கோர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு ஏற்பட்ட பொருளாதார சேதங்கள் மற்றும் வளச்சுரண்டல்களுக்கு சர்வதேச ரீதியில் இழப்பீடு கோரும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகள் தற்போது எடுத்து வரும் முயற்சிகளைப் போல இலங்கையும் காலனித்துவ ஆட்சி காலத்தில் இழந்த செல்வங்கள் மற்றும் வளங்களுக்காக இழப்பீடு கோர வேண்டும். இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் பிரித்தானிய ஆட்சியால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முன்வைத்த தர்க்க ரீதியான வாதங்களை இலங்கை ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இதற்கு பதிலளித்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத், காலனித்துவ நாடுகளிடம் இழந்த உரிமைகளை மீட்பதில் அரசாங்கம் ஏற்கனவே அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். 2005ஆம் ஆண்டு போர்த்துகீசிய ஆட்சியின் 500 ஆண்டுகளை கொண்டாடும் திட்டத்தை எதிர்த்து இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட தொல்பொருட்களை மீளப்பெறுவதற்கும் இழந்த உயிர்கள் மற்றும் சொத்துக்களுக்கு இழப்பீடு கோருவதற்கும் தான் அழுத்தம் கொடுத்துள்ளேன். இந்த ராஜதந்திர முயற்சிகளின் பலனாக நெதர்லாந்து அரசாங்கம் ஏற்கனவே 2 கட்டங்களாக இலங்கைக்கு சொந்தமான கலை பொருட்களை திருப்பி அளித்துள்ளது. எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியிலான இழப்பீடுகளை பெறுவதற்கான ராஜதந்திர நகர்வுகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை நீக்கும் சட்டமூலத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அரசியல் அமைப்பின் 121(1) உறுப்புரைக்கிணங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு கிடைத்துள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர், குறித்த சட்டமூலத்தின் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
I wish to inform Parliament that I have received the குறித்த சட்டமூலத்தின் எந்தவொரு ஏற்பாடும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணாக அமையவில்லை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டினார். The bill can be enacted by Parliament with a simple majority. I order that the determination of the Supreme Court to be printed in the official report of the today's proceedings. வடக்கு சுற்றுலா அபிவிருத்தி மூலோபாய திட்டம் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகனிடம் கையளிக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட 2026-2030 வடக்கு சுற்றுலா அபிவிருத்தி மூலோபாய திட்டம் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகனிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது திட்ட அறிக்கை ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் திட்டம் தொடர்பான விரிவான முன் அறிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வவுனியா பல்கலைக்கழக வியாபார கற்கைகள் பீடத்திடம் இந்த திட்டத்தை தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய பீடாதிபதி வை. நந்தகோபன் தலைமையிலான விசேட நிபுணர் குழுவினால் தந்திரோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட விரிவான ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்களின் அடிப்படையில் 431 சுற்றுலா மையங்கள் இந்த திட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டம் 5 வலயங்களாக பிரிக்கப்பட்டு 200 மையங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 77 மையங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 56 மையங்களும், வவுனியா மாவட்டத்தில் 49 மையங்களும், மன்னார் மாவட்டத்தில் 49 மையங்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னுரிமை அடிப்படையில் தலா 10 சுற்றுலா மையங்களும், மாகாண மட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தலா 2 சுற்றுலா மையங்களும் என 10 மையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சுற்றுலா மையமும் தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணம் அங்குள்ள சுற்றுலா வாய்ப்புகள், அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள், வடக்கின் சுற்றுலாவில் உள்ள பலம் மற்றும் பலவீனங்கள், செலவீனங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் என அனைத்து தரவுகளும் மூலோபாய திட்ட நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. திட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்டு கருத்து வெளியிட்ட ஆளுநர் இந்த சிறந்த திட்டத்தை வெறும் ஆவணமாக மட்டும் வைத்திருக்காது, இதனை செயற்படுத்துவதற்கான நடைமுறை சாத்தியமான பொறிமுறையை உடனடியாக உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சுற்றுலா மையத்தையும் சுற்றுலா பணியக அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்துரையாடி அபிவிருத்தி பணிகளை விரைவாக ஆரம்பிக்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதி பிரதம செயலாளர், உதவி பிரதம செயலாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண திட்டமிடல் பணிப்பாளர், 5 மாவட்ட செயலகங்களின் பிரதிநிதிகள், வடக்கு மாகாண சுற்றுலா பணியக தலைவர், பணிப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள், திட்டத்தை தயாரித்த வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. நுவரெலியா மஸ்கெலியா கவரவில தோட்டத்தில் 2வது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சாமிமலை கவரவில தோட்டத்தில் கடும் குளிருக்கு மத்தியில் நள்ளிரவு 12 மணியளவிலும் தமது தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தில் நேற்று காலை 7 மணி முதல் ஈடுபட்டுள்ள 8 தொழிலாளர்கள் உரிய தீர்வு கிடைக்காவிடின் போராட்டம் தொடரும் என எச்சரித்துள்ளனர். 48 நாட்கள் பணி இடைநீக்கம் செய்துள்ள தோட்ட நிர்வாகத்தின் கெடுபிடிக்கு எதிராகவும் தமக்கு நீதி கோரியும் தோட்ட ஆலயம் ஒன்றில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கவரவில தேயிலை தோட்டத்தில் தினமும் வெளியிலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து தேயிலை கொழுந்தினை பறிக்க அனுமதிக்க வேண்டாம் என கவரவில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தோட்ட நிர்வாகத்துடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக 48 நாட்களுக்கு தங்கள் சேவைகளை தன்னிச்சையாக தோட்ட நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள அதேவேளை நிலுவைத் தொகையுடன் தோட்ட நிர்வாகம் தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என கோரி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2வது நாளாகவும் இன்று சத்தியாகிரகம் போராட்டம் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டுமென மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம். பிரதீப் தெரிவித்துள்ளார். உற்பத்தி துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம். பிரதீப் தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மேட்டுநில பயிர் செய்கையாளர்களுக்கு
நீர் இறைக்கும் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஜேஎன்டிபி நிறுவனத்தின் நிதி உதவியுடன் மன்னார் துயர் துடைப்பு மறுவாழ்வு சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தினால் தெரிவு செய்யப்பட்ட 25 விவசாயிகளுக்கு தலா 1,40,000 ரூபாய் பெறுமதியான நீர் இறைக்கும் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் மன்னார் திட்டமிடல் படிப்பாளர் H. ஹாலிம்தீன், மன்னார் துயர் துடைப்பு மறுவாழ்வு சங்கத்தின் தலைவர் அர்ப்பணி டி. நவரட்னம், செயலாளர் ராதா பெர்னாண்டோ, ஜேஎன்டிபி MARR நிறுவனங்களின் திட்ட உத்தியோகத்தர் சிங்லேயர் பீட்டர், வெளிக்கள உத்தியோகத்தர் ராஜ் குரோஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு நீர் இறைக்கும் இயந்திரங்களை வழங்கி வைத்தனர். உண்மையிலேயே நாங்கள் நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நமது பொருளாதாரம் மேம்பட வேண்டும், எங்களுடைய நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொல்கின்றோம். தனிய அரசு நிறுவனங்கள் அல்ல சேவை வழங்கும் நிறுவனங்களை அபிவிருத்தி செய்வதல்ல, முதற்கட்டமாக இந்த உற்பத்தி துறை மேம்படைய வேண்டும். அந்த வகையில நாட்டில கைத்தொழில்துறை மேம்படைகிறதோடு அதை விட எங்களுடைய நாடு ஒரு பிரதான விவசாய நாடு. ஆகவே விவசாயத்துறை மேம்பட வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு கூட போகணும். எங்கள்கிட்ட டாலர் இல்லை என்றும், ஆனால் சில வழியில உணவுப் பொருட்களை எங்கள்கிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைக்கு அவ்வாறு இல்லாமல் உற்பத்தி துறை மேம்படையும் பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படையும், அதே போல் உங்கள் ஒவ்வொரு வீட்டுத்துறையினுடைய பொருளாதாரம் மேம்படும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த விவசாய உற்பத்தி, நான் நினைக்கின்றேன் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாய துறை அதிக, குறிப்பாக நெல் உற்பத்தி, அந்த நெல் உற்பத்தி காலங்கள் தவிர ஏனைய மேட்டு பயிற்சிகள் அதிக அளவு செய்கின்றார். நான் நினைக்கின்றேன் முன்பு கூடுதலாக இந்த பெருநில பரப்பிலே தான் அதிக அளவு விவசாயம் செய்தார்கள். நான் சில வேளைகளில் தீவிலே உள்ளுக்கு போய் பார்க்கும் பொழுது அதிக அளவு விவசாய பயிற்சிகள் செய்கின்றார். பல இடங்களிலே இருந்து இந்த மண்ணுக்கு வந்து செய்கிறத கூட நான் அறியக்கூடிய இவர்கள் யார் செய்கிறார்கள், வேற வேற பிரதேசங்கள்ல இருந்து இங்க வந்து செய்கின்றார்கள். ஆகவே நல்ல விவசாய செய்கைக்கு ஏற்ற இடம். ஆகவே அந்த விவசாய செய்கைக்கு ஏற்ற பகுதியை என்னென்ன விவசாய பொருள் செய்ய உற்பத்தி செய்ய முடியுமோ அதுக்கேற்ற வகையில நீங்கள் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பிரதி போலீஸ் மா அதிபராக MNS மெண்டிஸ் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சர்வமத வழிபாட்டை தொடர்ந்து இரணைமடுவில் உள்ள பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றார். MNS மெண்டிஸ் முன்னர் மேல் மாகாணத்தின் போக்குவரத்திற்கு பொறுப்பாக கடமையாற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்ட விசேட காணி மத்தியஸ்த சபை உறுப்பினர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட விசேட காணி மத்தியஸ்த சபை உறுப்பினர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயலக மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. காணி பிணக்குகளை கையாளும் வகையில் வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் விசேட காணி மத்தியஸ்த சபைகள் உருவாக்கப்பட்டு செயற்பட்டு வருகின்றது. 2019 முதல் காணி மத்தியஸ்தர்களாக செயற்பட்டவர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் பரீட்சைகள் என்பன கடந்த வருட இறுதியில் நடத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட விசேட காணி மத்தியஸ்த சபை தவிசாளர், உதவி தவிசாளர் மற்றும் மத்தியஸ்தர்கள் என 23 பேருக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் ந. கமலதாசன், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மத்தியஸ்த சபை பயிற்றுவிப்பாளர் C. விமலராஜா, மத்தியஸ்த சபை அபிவிருத்தி உத்தியோகத்தர் காண்டிவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பதுளை மடல்சீமை பெட்டமாறுவ பிரதான வீதியில் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளமையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்திற்குட்பட்ட மடல்சீமை பெட்டமாறுவ வரை செல்கின்ற பிரதான வீதியில் குருவிக்கலையை அண்மித்த அம்பலம் சந்திப்பகுதியில் கற்பாறைகள் வீதியில் சரிந்து விழுந்துள்ளமையால் இவ்வீதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பதுளை மாவட்டத்தில் அடைமழை பெய்து வருகின்ற அதேவேளை
பனிமூட்டம் நிரம்பி காணப்படுவதால் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு போக்குவரத்து போலீசாரால் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மடுல்சிமையில் இருந்து விட்டமாறுவ செல்லக்கூடிய வீதியின் குருவிக்கலை தொடக்கம் அம்பலம் வரையிலான பகுதியில் மண்மேடு சரிந்து காணப்படுவதால் இப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வீதியூடாக பயணிப்பவர்கள் மிகவும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அனுஷா பெல்பிட்டவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் தொடர்பு ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளரும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான அனுஷா பெல்பிட்டவை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 46 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டப்படி அறிவிக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்த ஆதாரங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இது தொடர்பில் அவரை கடந்த ஜனவரி 23ஆம் தேதி காவலில் எடுத்திருந்தது. தன்னுடைய சட்டபூர்வ வருமானத்தை விட அதிக அளவில் சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதால் அவர் சொத்து மூலம் தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் வலயக்கல்வி அலுவலக பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது. திருகோணமலை மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் விழா மூதூர் கிளிவெட்டி மகா வித்தியாலயத்தில் இன்று காலை சிறப்பாக நடத்தப்பட்டது. மூதூர் கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகளினால் 23 பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு பொங்கல் இடம்பெற்றது. விதவிதமான கோலங்களும் வைக்கப்பட்டிருந்தன. விசேட அம்சமாக பாடல் ஒன்றுக்கு 50 மாணவிகள் ஒரே நேரத்தில் நடனமாடினர். நிகழ்வில் மூதூர் வலய கல்வி பணிப்பாளர், பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கோட்ட கல்வி பணிப்பாளர்கள், சர்வமத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முஸ்லிம் பாடசாலை மாணவர்களும் பொங்கல் நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை வழங்கி மத வேறுபாடுகளை தாண்டி ஒன்றுபட்ட மகிழ்ச்சியை பாடசாலைகளில் ஏற்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் சொண்ட் நிறுவனம் ஏற்பாடு செய்த பொங்கல் விழா யாழ்ப்பாணம் சென்ட்ரோக் பாடசாலையில் இன்று இடம்பெற்றது. சர்வமத தலைவர்கள் பொங்கல் நிகழ்வை ஆரம்பித்து வைத்ததுடன் ஆசி உரைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்வில் உளவள துணை ஆசிரியர் வி மதிசங்கர் மகிழ்ச்சியாக வாழ்வோம், ஒன்றுபட்டு வாழ்வோம் என்ற தொனிப்பொருளில் கருத்துரை வழங்கினார். மாகாண சபை தேர்தல் தாமதப்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் திட்டமிட்டு தாமதப்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். In this parliament, there was a motion moved on the 6th of January 2026. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் ஒரு தீர்வை காண்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை கடந்த 2026 ஜனவரி 6ஆம் திகதி இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 6ஆம் திகதி முதல் எதிர்க்கட்சியானது தனது பிரதிநிதிகளாக எனது பெயரையும் ரஞ்சித் மத்தும பண்டார, நிசாம் காரியப்பர் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர்களது பெயர்களையும் அனுப்பி வைத்துள்ளது. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 மாதம் கடந்தும் அரசாங்கம் இதுவரை தமது பெயர்களை அனுப்பவில்லை. இது மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தெளிவான நகர்வாகும். வெளிவிவகார அமைச்சர் இன்று காலை உள்நாட்டு பொறிமுறைகள் பற்றி பேசினார். வன்முறைகள் மீண்டும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் குறைந்தபட்சம் ஏதாவதொரு அதிகார பகிர்வு மாதிரியாவது இருக்க வேண்டும். ஆனால் அறிவிப்பு வெளியாகி 1 மாதமாகியும் அரசாங்கம் சார்பில் நீங்கள் இன்னும் பெயர்களை வழங்கவில்லை. இது மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடும் ஒரு திட்டமிட்ட செயலாகும். பிரதமரும் இந்த சபையில் இருக்கிறார். தயவு செய்து இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுங்கள். எதிர்க்கட்சி தனது பெயர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டது. So basically we always were of the view that appointing a select committee was to delay elections.
செய்திகள் தொடர்கின்றன. அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்வ பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்வ பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දිත්වා සුළුකුණාටියෙන් ඇති වූ තත්ත්වය සාමාන්‍ය තත්ත්වයකට ගෙනල්ලා තියෙනවා කියලා සති 6කින්. தித்வா புயல் ஏற்பட்டு 6 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் நிலைமை தற்பொழுது வழமைக்கு திரும்பியுள்ளதாக அரசாங்கமே ஒப்புக்கொண்டுள்ளது. ஜனவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதை கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்து வெளிப்பாடுகளை ஒடுக்கவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் போராடுவதையும் வீதி மறியலில் ஈடுபடுவதையும் தடுப்பதே அரசாங்கத்தின் உண்மையான நோக்கம். நிவாரணப் பணிகளுக்காக இந்த சட்டம் அவசியமில்லை. அரசாங்கத்தை விடவும் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உடனடி உதவிகளை வழங்கியுள்ளனர். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, දිත්වා සුළි කුණාටුව හේතුවෙන් හදිසි අවස්ථා තත්ත්වයක් ප්‍රකාශ කිරීම පිළිබඳ එක දික් කිරීම පිළිබඳව நாட்டின் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக வீதிகள், பாலங்கள் மற்றும் பாடசாலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி சுமார் 1300 நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளங்களையும் மனித உழைப்பையும் மிக விரைவாகவும் வினைத்திறனாகவும் ஒருங்கிணைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க அவசரகால சட்டம் தேவைப்படுகிறது. உணவு, நீர் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதிப்படுத்தவே இந்த நீடிப்பு கோரப்பட்டுள்ளது. හදිසි නීතිය දික් කිරීමේ අවශ්‍යතාවය පැන නගින්නේ ඔන්න ඔය තත්ත්වය මත පමණයි. சுகாதாரத்துறை குறைபாடுகள் காரணமாக நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையில் நிலவும் பாரிய குறைபாடுகள் காரணமாக நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திற்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் கடும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். வைத்தியர்கள் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கான மனிதவள உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய சங்கம், இதனால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து, குறிப்பாக வைத்தியசாலைகளில் நிலவும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு, பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதியின்மை மற்றும் மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை ஆகியன நோயாளிகளை பெரும் அவதிக்கு உள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்கப்படாமை மற்றும் முறையான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படாமை காரணமாக நோயாளிகள் பாரிய உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்வதோடு இது ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்புமே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியது. மேலும் நோயாளிகளின் வலிகளையும் தேவைகளையும் உணர்ந்து செயற்பட அரசாங்கம் தவறி வருவதாக குற்றம் சாட்டிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மக்கள் நலனை முன்னிறுத்தி இந்த நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண முன்வருமாறு சுகாதார அதிகாரிகளை வலியுறுத்தினர். நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது வெறும் மருத்துவ ரீதியான கடமை மட்டுமல்ல, அது அரசாங்கத்தின் தார்மீக பொறுப்பும் ஆகும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் கோவிலை சூழவுள்ள பிரதேசம் புகையிலை பாவனை தவிர்க்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் சுதுமலை அம்மன் கோவிலை சூழ உள்ள பிரதேசம் புகையிலை பாவனை தவிர்க்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மா ஜெயபிரதீப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு மானிப்பாய் பாரிஸ் அரிமா கழகத்தினர் பங்களிப்பு வழங்கியிருந்ததுடன் கிராம சேவையாளர் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலய மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா ஹேட்டனில் மலேக ஆளுமைகள் மூவருக்கான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மனிதம் போற்றிய மானுட ஆளுமைகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஹேட்டனில் இடம்பெற்றது. அமரத்துவம் அடைந்த கல்வியியலாளர் பேராசிரியர் மா கருணாநிதி, கல்வி நிர்வாக வாண்மையாளர் பி மரியதாஸ், மலேகத்தின் மூத்த இலக்கியவாதி தி ராஜகோபாலன் ஆகியோருக்கான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. கவிஞரும் ஓய்வு நிலை கல்வி நிர்வாக வாண்மையாளருமான சு முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில்
அமரத்துவம் அடைந்த 3 ஆளுமைகள் தொடர்பான பலரது நினைவுகளும் அனுபவங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வில் இலக்கியவாதிகள், கல்வியியலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மன்னாரில் இருந்து இலங்கை பூராகவும் முன்னெடுக்கப்பட்ட சக்கர நாற்காலி பயணம் மன்னாரில் நிறைவு பெற்றது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தையொட்டியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் மன்னாரில் இருந்து சக்கர நாற்காலியின் உதவியுடன் இலங்கை பூராகவும் முன்னெடுக்கப்பட்ட பயணம் மன்னாரில் மீண்டும் நிறைவு பெற்றது. மாற்றாற்றல் கொண்ட இளைஞரான வவுனியா சூடுவந்த குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கின் முகமது அலி என்பவர் கடந்த மாதம் 20ஆம் தேதி காலை 8:45 மணியளவில் ஆரம்பித்த பயணத்தை இன்றைய தினம் மன்னாரில் நிறைவு செய்தார். வடமாகாண சர்க்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் தலைவரான மக்கின் முகமது அலி தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இலங்கை முழுவதும் சுமார் 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரையோரமாக குறித்த பயணம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து இறுதியாக மன்னாருக்கு தனது பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் காலை மீண்டும் மன்னார் பஜார் பகுதியை அடைந்தார். அவரை மன்னார் மக்கள், மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் உள்ளடங்கலாக பலர் மாலை அணிவித்து வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட வெத்துச்சேனை கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள மதகு உடைந்துள்ளது. மட்டக்களப்பு போரதீவு பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட வெத்துச்சேனை கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள மதகு உடைந்து விழுந்துள்ளமையால் வெத்துச்சேனை கிராம மக்கள் மிகுந்த அபாயத்துடனும் சிரமத்துடனும் அவ்வீதியால் பயணித்து வருகின்றனர். இன்று குறித்த பகுதிக்கு சென்ற போரதீவு பெற்ற பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் மதகை பார்வையிட்டார். வீதியை புனரமைப்பு செய்ய வேண்டுமென மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் முன்வைத்திருந்ததாகவும், எனினும் இதுவரை இவ்வீதியை புனரமைப்பு செய்வதற்கு எந்த திணைக்களமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேச சபை தவிசாளர் மதுமேனன் கவலை வெளியிட்டார். புத்தளம் மாரவில நகருக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புத்தளம் பேலியகுட வீதியில் மாரவில நகருக்கு அருகே இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாபத்திலிருந்து வென்னப்போ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த பாதசாரி மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மரணமடைந்துள்ளார். விபத்தில் 72 வயதுடைய தலவாக்கலை பகுதியை சேர்ந்த ஒருவரை உயிரிழந்தார். விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் சாரதி கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் அதன் முழுமையான 900 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய தவறியுள்ளதாக பெரமுன கட்சியின் சட்டத்திறனிகள் சங்கத்தின் அழைப்பாளர் நிஷாந்த தயானந்த தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் கடந்த கால ஊழல் விசாரணைகள் தொடர்பாக பொதுஜன பெரமுன கட்சியின் சட்டத்திறனிகள் சங்கத்தின் அழைப்பாளர் சட்டத்திறனி நிஷாந்த தயானந்த ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடத்தியுள்ளார்.